சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா சிந்தாமணி கிட்ட சொன்ன மாதிரியே இங்கே சிந்தாமணியும் விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய நம்ம சொன்ன அந்த அம்மாவையே அனுப்பி வைப்போம். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஏற்கனவே ரோகிணிக்கு உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி விஜயா வீட்லேயும் நான் சொன்ன மாதிரியே பேசிட்டாங்கன்னா இனி எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல அந்த மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என் பொண்ணு இப்போ என் பேச்சை கேட்காம மீனா கிட்ட டெக்கரேஷன் ஆர்டருக்காகலாம் பேசிட்டு போகிறா. என் பொண்ணு ரேகா எப்பயும் என் பேச்சை கேட்கணும்னு நினச்சா மீனா பக்கம் போயிட்டா அவ்வளவுதான். அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட நான் பேசக்கூட முடியாது. இப்போ கூட என் பேச்சை கேட்காம என்கிட்ட டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்காம மீனாவை வந்து பார்த்துட்டு போயிருக்கானா கண்டிப்பாக மீனா திட்டம் போட்டு என்னையும் என் பொண்ணு ரேகாவையும் பிரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மீனா பெரிய ஆளு தான். வேணும்னே ரேகா என் பொண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ரேகா மூலமாக நிறைய ஆர்டர் கிடைக்கணும்னு வேணும்னே திட்டம் போடுவான்னு எனக்கு மீனாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். மீனா விஜயா வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் தான் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நீ மட்டும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் உன்னால் சரியாக பிஸ்னஸ் செய்ய முடியாது, பிஸ்னஸை கவனிக்க முடியாது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுவ. அப்புறம் இங்கே பூ கொடுக்குற ஆர்டரையும் செய்ய முடியாமல் இங்கே டெக்கரேஷன் பிஸ்னஸையும் செய்ய முடியாமல் நீ வீட்டிலையே உட்காந்துருப்ப. அப்புறம் என்ன, நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ல அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனா விஜயா வீட்டில் இருக்கக்கூடாது, தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடணும். விஜயா வீட்டில் மீனா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அந்த சமயம் சிந்தாமணியை பார்க்கறதுக்காக அங்கே பூஜை செய்கிறதுக்காக வர வச்ச அந்த அம்மாவும் வராங்க. மேடம், நீங்கள் சொன்னீங்கல்ல ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு. ரோகிணி சொன்ன மாதிரியே மனோஜ் கடைக்கு போய் பேசிட்டு வந்துட்டேன் மேடம். ரோகிணி பணம் கொடுத்தாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வேலையை தானே நான் சரியாக செய்ய முடியும். உங்களுக்காக தான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி பணம் கொடுக்குறாங்க. விஜயா வீட்டுக்கு போயிட்டு மீனாவால் தான் பிரச்சனை வருது. இந்த வீட்டு மருமக 2வது மருமக மீனா இந்த வீட்டில் இருந்தால் விஜயா நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்ன நடக்கணுன்றத விஜயாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம், நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா, இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க அந்த அம்மாவும். உடனே விஜயாவும் மீனா எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டல, இன்னைக்கு மட்டும் பூஜை நல்லபடியாக நடந்தா என் பையன் மனோஜோட வாழ்க்கை இனி சந்தோஷமாக இருக்கும். அந்த நீத்துக்கிட்ட பேச போனது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன் முன்னாடியே ரவியை தான் விரும்புகிறேன்னு பேசி இங்கே சீக்கிரமாக ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நீங்களே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, ரவியை நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்னென்ன பேசிட்டா. இந்த நீத்துவை விட பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். மீனா, நான் சொன்ன மாதிரியே பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டல அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை, நீங்கள் சொன்னதை விட ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன். ஆமாம், எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் வந்துடுவாங்க, நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா, நீ பூக்கடைக்கு போகலையா? இன்னைக்கு வீட்டில் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்க, தனியாகவே உன்னால் எல்லா வேலையும் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு முத்து. ஏன் மீனா வீட்டு வேலை பார்த்தா என்ன ஆகும்? இத்தனை நாள் மீனா தானே பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, இன்னைக்கு என்ன புதுசாக கேள்வி கேட்குறேன்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை, பூஜை செய்யணும்னு சொல்கிறீங்க, மீனாவுக்கு பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, அதனால தானே சொல்லும்போது பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, அவ்வளவுதான், என் பேச்சை தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, என்ன முத்து ரவின்னு எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, விஜயா என்ன நடக்குதுன்னு கேட்க, இல்லைங்க, மனோஜ்காகவும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் இங்கே பூஜை ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு மீனாவும் நானும் தாங்க ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கோன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, அம்மா எங்கே வேலை பார்த்தாங்க, வேலை செய்ய சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அப்பா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை நடக்க போகுது, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது விஜயா சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். விஜயா, இதெல்லாம் இப்போ தேவைதானா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தான் என் பையன் மனோஜ் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, ஆனால் நானும் அப்படி இருக்க முடியுமா? எனக்கு இதெல்லாம் முக்கியம்தான், கண்டிப்பாக மனோஜுக்காக இதெல்லாம் செய்யணும். அப்போ தாங்க ரோகிணிக்கு மனோஜ் டிவோர்ஸ் கொடுக்க முடியும். நாம் நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை சொல்கிறோம், ஆனால் ரோகிணி பிரச்சனை செஞ்சு பொய் சொல்லி நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கால. ஒருவேளை ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கலன்னா அப்படி நடக்கக்கூடாது இல்லைங்க. அதே மாதிரி என் பையன் மனோஜுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். எந்த பிரச்சனையும் வராமல் நான் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜை ஏற்பாடெல்லாம் செய்கிறேன். மீனா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, நீயும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நீங்கள் உங்கள் பையன் மனோஜுக்காக பூஜை ஏற்பாடு செய்கிறீங்க, அப்போ நீங்கள் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சிந்தாமணி அனுப்பின அந்த அம்மாவும் வராங்க.
விஜயா வீட்டுக்கு வந்த உடனே, "வந்துட்டீங்களா? வாங்கம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, பூஜைக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டோம். எல்லாரும் அமைதியா இருங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கவனிங்க. இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குமா. சிந்தாமணி தான் இவங்கள அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க ரொம்ப நல்லவங்க. சிந்தாமணி என்ன செஞ்சாலும் இவங்க கிட்ட கேட்காம செய்யவே மாட்டாங்களாம். அதனால தான் சிந்தாமணி தன்னுடைய பிஸ்னஸில் ரொம்ப நல்லபடியா முன்னேறி வராங்க. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறமா அ வந்து நம்ம வந்து பூஜையெல்லாம் நல்லபடியா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அங்கே வந்தவங்களும், "நான் பூஜைய ஆரம்பிக்கிறேன். உங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "என் வீட்ல இப்போதைக்கு இருக்கிறது மீனா மட்டும்தான். என் 2வது மருமக. மத்தபடி ரோகிணி எங்கள ஏமாத்திட்டு போயிட்டா. ஸ்ருதி அவங்க அம்மா வீட்ல இருக்கா. நாங்க மட்டும் தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நான் பூஜைய ஆரம்பிக்கிறேன்" அப்படின்னு அந்த அம்மாவும் பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா கேட்குறாங்க, "என் பையன் மனோஜுக்காக தான் இந்த பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். மனோஜ் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். மனோஜோட பிஸ்னஸ் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக நீங்க எங்களுக்கு வந்து இன்னும் என்னலாம் நடக்க போகுதுன்றத சொல்லணும்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு நம்புறீங்க? இந்த வீட்ல 2வது மருமக. அவங்க இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் மனோஜோட வாழ்க்கையில இப்படி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும்" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சொல்றீங்க? 2வது மருமகனா மீனாவ பத்தி பேசுறீங்களா? முத்துவோட மனைவி மீனா தான் இந்த வீட்டுக்கு 2வது மருமக. என் மூத்த மருமக ரோகிணி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாளே! பொய் சொல்லி எங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டா, தலகுனிய வச்சுட்டா. அப்ப நீங்க ரோகிணிய பத்தி பேசலையா? இந்த வீட்டு 2வது மருமக மீனாவ பத்தி பேசுறீங்களான்னு?" கேட்கும்போது, "ஏன்? அதுல என்ன சந்தேகம்? ரோகிணியால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மீனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும், உங்க பையன் மனோஜோட வாழ்க்கையில சந்தோஷமே வராது. அது மட்டும் இல்லாம, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இப்படியே தான் மனோஜ் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாருன்னு" சொல்லும்போது, மனோஜ் வந்து, "இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு யோசிக்க, "ஆமா, இவங்களா? நம்ம கடைக்கு வந்தாங்கல்ல, ஏற்கனவே ரோகிணிய தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அவங்க தான் உங்க மனைவியா வரப்போறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்களே! அந்தம்மா மாதிரியே இருக்கு" அப்படின்னு பார்த்துட்டு, இங்க விஜயா ஏற்கனவே அவங்க பேசினதெல்லாம் கேட்டு பேரதிர்ச்சியோட இருக்கும்போது, மனோஜ் வந்து, "அம்மா இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்கும்போது, "எனக்கு தெரியும். சிந்தாமணி தான் அனுப்புனாங்க. இவங்க தாம்மா என் கடைக்கு வந்தாங்க. நீங்க என்னதான் செஞ்சாலும், உங்க பிஸ்னஸ் நல்லபடியா நடக்கணும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா, உங்கள வந்து நல்லா புரிஞ்சுகிட்ட ரோகிணிய தான் மறுபடியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு இவங்க சொன்னாங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், "அப்படிலாம் இவங்க சொல்லியிருக்க வாய்ப்பில்ல. நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கியான்னு?" கேட்க, "இல்லம்மா, இவங்க என் கடைக்கு வந்தாங்க. இவங்கள எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, "பொய் சொல்லாத மனோஜ்" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "நான் எதுக்கும்மா பொய் சொல்லணும்? உண்மையாவே சொல்றேன். இவங்க கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. இவங்க கிட்ட என் பிஸ்னஸ் எப்படி நடக்கும்? மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? அ பெரிய பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொன்னதுக்கு, "இவங்க தாம்மா, ரோகிணி தான் உங்க வீட்டு மருமகளா வருவாங்கன்னு அப்படியே பேசுனாங்கம்மா. நீங்க இவங்க பேச்ச கேட்டாம இவங்கள வர சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு" அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் இங்க விஜயா கிட்ட சொல்லும்போது, "அதெல்லாம் நீ சந்தேகப்படாத. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா, அவங்க சொல்றத கேட்டு தான் ஆகணும். அப்பதான் உன்னுடைய பிசினஸ் நல்லபடியா நடக்கும். இங்க அவங்க தான் சொல்றாங்களே ரொம்ப தெளிவா, ரோகிணியால பிரச்சனை வர்றதுக்கு கூட இந்த மீனா தான் காரணமா. மீனா அந்த வீட்ல இருக்கிறது தான் காரணம்னு சொல்றாங்கல்ல. பொறுமையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். மனோஜ், இப்ப அவங்கள பத்தி நீ பேச வேண்டாம். அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இந்த வீட்டு மூத்த மருமக மட்டும் இல்ல. இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வந்திருக்கிற மீனாவால தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துட்டுருக்கு. அவங்க மட்டும் இந்த வீட்ல இல்லன்னா, மனோஜோட வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். முதல்ல மனோஜோட வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்க வேண்டாம். உங்க வீட்டுக்காரர் அண்ணாமலை சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் எப்பயும் போல ரொம்ப நல்லபடியா இருக்கணும்னா, அவர் வாழ்க்கைக்காக உங்க வீட்டு 2வது மருமக இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இல்லையா, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க வீட்டுக்காரர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெப்படி? என்ன நடக்கும்னு கேட்கும்போது, அவங்க வந்து சிந்தாமணி என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே தெளிவா சொல்லும்போது, "என்னது? என் வீட்டுக்காரருக்கும் இவ்ளோ பிரச்சனை வருமா? அதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது" அப்படின்னு மீனாவ பார்க்குறாங்க. "அத்தை, நான் என்னத்த தப்பு செஞ்சேன்? இவங்க பேச்ச கேட்டு, நீங்க ஏன்த்த என் மேல கோவப்படுறீங்க? என்ன ஏன் இவ்ளோ கோவமா பார்க்குறீங்க?" அப்படின்னு மீனா பேசும்போது, முத்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இங்க ஒரு பக்கம் மனோஜ் ரொம்ப பதட்டமா இருக்கிறதையும் முத்து வந்து கவனிக்கிறாரு. என்ன நடக்குது? இவங்களா வந்தாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் மீனா தான் காரணம்னு சொல்றாங்க. ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான் மனோஜ் வக்கீல பார்த்து எப்படியாவது ரோகிணிக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கான்.
இந்த பிரச்சனைக்கும் மீனாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என் அப்பா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நல்லா வந்து அவர் வேலையை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, என் அப்பாவுக்கு என்ன வேணும்னு மீனா கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்குறா. முதல்லலாம் அப்பப்போ என் அப்பா ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போவார். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா தானே இருக்காரு. மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறா. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானே எப்படி நம்ப முடியும்? ஆனால் என் அம்மா இவங்க பேச்சு தானே நம்புவாங்க. ஒருவேளை என் அம்மாவே இவங்கள வர வச்சிருப்பாங்களோ, இப்படிலாம் பேச வச்சிருப்பாங்களோ? இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இப்போவே மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. முதல்ல யார் சொல்லி இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என் அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. முத்து யோசிக்கிறாரு, இவங்க வழியிலேயே போய் தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே, நீங்கள் ரொம்ப நல்லா உண்மையை தெளிவாக சொல்கிறீங்களே, அப்போ மீனா வீட்டுக்கு இந்த வீட்டு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதான்னு சொல்ல, ஆமாம், இந்த வீட்டு 2வது மருமக உங்களுடைய மனைவி மீனா வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. என்னுடைய வேலையிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா? எனக்கு எப்போ மறுபடியும் என் கார் கிடைக்கும்? என் ஃப்ரெண்டுக்காக காரெல்லாம் கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். சரியாக சவாரிக்கும் போக முடியல. என்னை பற்றியும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே வந்த அந்த அம்மாவும் விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எதுக்கு உன்னை பற்றி சொல்லணும்? என் பையன் மனோஜுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. மனோஜோட வாழ்க்கைக்காகவும் மனோஜோட பிஸ்னஸ்க்காகவும் மட்டும்தான் அவங்க பூஜை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. உனக்காக இவங்க என்னதான் பூஜை செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்க போகிறதில்ல. நீ தான் மீனா பேச்சை கேட்டுட்ருக்கியே, பாத்தியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, இவங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்கணும், இவங்கள நம்புகிறேன். எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லும்போது, தம்பி, இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமும் உங்கள் மனைவி மீனா தான். இந்த வீட்டு மருமக மீனாவால் தான் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. அவங்கள மட்டும் இங்கேருந்து அனுப்பிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ். அந்த சமயம் வந்து அந்த அம்மாவுக்கு சிந்தாமணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவும் உடனே சிந்தாமணியோட ஃபோனை எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் இருக்காங்க, இப்போ பேசினா அவ்வளவுதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அங்கே வந்து முத்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் வந்த உடனே இங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன், எந்த தப்பும் செய்யலைன்னா ஃபோன் எடுத்து பேச வேண்டிதானே? ஏன் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி யார் தான் ஃபோன் பண்ணுறாங்க? எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க? ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு இங்கே முத்துவுக்கு நிறைய சந்தேகம் வருது. இங்கே விஜயா ரொம்பவே பதட்டமா, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா எங்கள் வீட்டு 2வது மருமக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே, உங்கள் வீட்டு மருமகளால் தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்துக்கிட்டே பேச, மீனா ரொம்ப அழுகுறாங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறேன். அத்தை இவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லும்போது, போதும் நீ எல்லாம் பேசாத. இந்த வீட்டில் ஸ்ருதியும் இல்லை, ரோகிணியும் இல்லை, ஆனால் நீ மட்டும் இருக்கல்ல, ஒன்னால தாண்டி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோபம் வருது. இங்கே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, இவங்க சொல்கிறது உண்மைதானா? அப்போ மீனாவால் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா? இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அண்ணாமலை உடனே விஜயா கிட்ட பேசலான்னு நினைக்கும்போது, சரி, நான் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எவ்வளோம்மா பணம் கொடுக்கணும்னு கேட்க, எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கைக்காக வந்து நான் என்ன செய்யணும், எப்படி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு இவங்க எனக்காக உதவி செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பூஜையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க கேட்ட பணத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜ்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ பணம் கிடச்சிருக்கே. இங்கே ரோகிணியால் பணம் கிடச்சிது. இப்போ சிந்தாமணியாலையும் அவங்க சொன்ன பேச்சை கேட்டு இங்கே வந்து பேசினேன். எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷமாக கிளம்பும்போது சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே சிந்தாமணி ஃபோன் பண்ணும்போது, மேடம் பேசிட்டேன் மேடம், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பேசிட்டேன் மேடம், அங்கேருந்து தான் கிளம்பிகிட்ருக்கேன். இங்கே விஜயா என் பேச்சை கேட்டு நான் கேட்ட பணத்தை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி சரி, நான் தான் உங்களை அனுப்புனேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் அங்கேருந்து கிளம்பிருங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டீங்கல்ல, நீங்கள் மட்டும் அப்படி தெளிவாக பேசியிருந்தா இனி விஜயா என்ன செய்யணுமோ செய்வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, சரி சிந்தாமணி மேடம், நான் உடனே உங்களை பார்க்க தான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே வந்து முத்து இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசின உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ
இவங்கள அனுப்புனது சிந்தாமணி தான். என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்து வேற அனுப்பியிருக்காங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவை சிந்தாமணிக்கு பிடிக்காது. மீனா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுலேயும் மீனா சிந்தாமணியை விட டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய எடுத்து செய்கிறதால பொறாமையில் இப்படிலாம் திட்டம் போட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களா? இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே வந்த முத்து, என்ன ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இப்போ எங்கள் அம்மா மீனாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் மீனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு சந்தோஷமாக போய் சிந்தாமணிக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் பேசினேன், நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருச்சுன்னு. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் பேசுனீங்கன்னா சிந்தாமணி சந்தோஷப்படுவாங்கல்ல. நீங்கள் சிந்தாமணி சொல்லி தான் வர வச்சுருக்காங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு தான் இவ்வளோ பேசியிருக்கீங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும்போதே அந்த அம்மா கிட்ட இருந்த ஃபோனை வாங்கிடுறாரு முத்து. இப்போ உண்மையை நான் நிரூபிக்கட்டுமா? சிந்தாமணிக்கு நான் ஃபோன் பண்ணட்டுமா? உங்கள் ஃபோன்லேயே நான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரட்டும். திட்டம் போட்டு என் வீட்டுக்கே என் மனைவி மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு பேசி என் குடும்பத்திலையே தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கிளம்பி போனால் சும்மா விட்டுருவேனா? நான் சந்தேகப்பட்டேன். யார் சொல்லி வந்திருக்கீங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா தான் உங்களை வர வச்சுருக்காங்க. ஒரு வேளை மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாமே என் அம்மாவோட வேலைன்னு நினச்சேன். இன்னொரு பக்கம் மனோஜும் உங்களை பார்த்த உடனே திருன்னு முழிச்சிட்டு இருந்தான். ஒன்றுமே புரியாமல் தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே புரியுது உங்களுடைய லட்சணம் என்னன்னு. நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது. தேவையில்லாமல் இப்படிலாம் பேசி என் மனைவி மீனாவை அழ வச்சிருக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? இப்போ மறுபடியும் நீங்கள் உண்மையை சொல்லலை, அவ்வளவுதான். இல்லையா இப்போவே போலீஸை வர வைப்பேன். நீங்கள் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறீங்க. நீங்கள் பணம் வேணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு உங்களை போலீஸ்கிட்ட சொன்னால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? உங்கள் நிலைமை மட்டும் இல்லை, சிந்தாமணியும் வசமாக மாட்டிப்பாங்க. பரவாயில்லையான்னு கேட்குறாரு முத்து. என்ன தம்பி நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என் ஃபோனை கொடுங்க, நான் கிளம்புறேன். இங்கே விஜயா மேடம் வர சொன்னதால் வந்தேன். நான் சரியாக தான் பேசியிருக்கேன். பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு தந்திருக்கேன். அதனால் பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு கிளம்புனேன். ஏன் உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் பூஜை செய்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு இதுதான் தம்பி வேலை. நான் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ சிந்தாமணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போவே தெரிய வந்துருச்சு நீங்கள் எப்படிப்பட்டவங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தான் எல்லாருக்கும் இப்போ என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராரு முத்து. இங்கே மீனா அழுதுகிட்டே இருக்கும்போது, பாத்தியா இங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒன்னால தாண்டி வீட்டில் பிரச்சனை வருது. என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டு நீ மட்டும் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கணுமா? இதில் உனக்கு வேற தனியாக ரூம் வேணும்னு என் வீட்டுக்காரர் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. என் பையன் மனோஜ் வெளியில் ரெஸ்ட் எடுக்கிறான், ஆனால் உங்களுக்குன்னு தனி ரூம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. இப்போ எல்லாருக்கும் புரிய வருதா? மீனா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மனோஜோட வாழ்க்கையில் நல்லதே நடக்காதான். தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னங்க மீனா முத்துவை விட்டு கொடுக்காம பேசுனீங்க, சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா மனோஜுக்கு யாரால பிரச்சனை வருதுன்னு அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா உங்களால தாம்மா பிரச்சனை வருது. நீங்கள் தானம்மா ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்போ ரோகிணியால் தானே பிரச்சனை வந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானம்மா. ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நீங்கள் தான். இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல. இப்போ நான் பேசுகிறேம்மா, மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்குறீங்க. பாவம் மீனா குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. மீனாவே சந்தேகப்படுறீங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் மட்டும்தான் நினச்சிங்களா, இல்லை சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இவங்களை வர வச்சிங்களான்னு கேட்க, முத்து தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இங்கே மீனா அழுதுகிட்டே இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாங்க. முத்து எதுக்கு இந்த அம்மாவை மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதானே அவங்களுக்கு தான் பணம் கொடுத்து அனுப்பிட்டோமே முத்து, இவங்களுக்கு இப்போ இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க, உங்களுக்கெல்லாம் உண்மை தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மனோஜ் அதான் தெளிவாக உண்மையை சொல்லிட்டாங்களே, என் வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணமே உன்னுடைய மனைவி மீனா தானே. பேசாமல் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அப்போ தான் என் வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சீக்கிரமாகவே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அம்மா ஆசைப்படுற மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் மீனா இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. அம்மா சொன்ன பேச்சை நீ கேளு, தேவையில்லாமல் அம்மாவை எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா அழுதுகிட்டே இருந்தால் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? இன்னும் எதுக்காக இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க? உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு. இல்லை நானே கூப்பிட்டு போய் உன்னை உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுவேன்.
போதும், நீ இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை செஞ்ச வரைக்கும் போதும். உனக்குன்னு தனி ரூமெல்லாம் கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல, அதான் என் பையன் மனோஜ் உன்னால தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த வீட்டுக்கு என்னைக்கு மருமகளா வந்தியோ அன்னையிலேருந்து எங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தானே உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு. அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுல முத்து, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் பேசாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா பொறுமையாக இருங்க, யார் உண்மையை சொன்னது, மீனாவை பற்றின உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூஜை செய்ய வந்த அந்த அம்மா கிட்ட முத்து சொல்கிறாங்க, உங்கள் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, எல்லார் முன்னாடியும் இப்போ சிந்தாமணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லும்போது, வேண்டாம் தம்பி நீங்கள் ஃபோனை கொடுத்துருங்க, பேசாமல் நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே இருந்த மீனா வந்து இங்கே அந்த அம்மாவை பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நான் எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த வீட்டு மருமக ரோகிணி எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. ஸ்ருதி எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கிறது நான் தான். ஆனால் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிட்டீங்க? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதால் விஜயாத்தை என்ன கேள்வி கேட்குறாங்க, இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. எப்படிங்க பொறுமையாக இருக்க முடியும்? நீங்கள் ஏங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னு கேட்க அங்கே வந்து பேசின அந்த அம்மாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மீனா நீ ஏன் கோவப்படுற? நீ தான் மீனா தேவையில்லாமல் யாரையும் புரிஞ்சுக்காமல் அழுதுகிட்டே இருக்க. உன் மேலே எந்த தப்புமே இல்லை, உண்மையை நான் நிரூபிக்கிறேன். இவங்க ஃபோன் என்கிட்ட தானே இருக்குது, இவங்கள யார் அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க உடனே மனோஜ் வந்து அதெல்லாம் தெரியும், அம்மாவோட ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்படியா, அப்போ உங்களுக்கும் சிந்தாமணிக்கும் இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்ற உண்மை தெரியுமான்னு கேட்க அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க, மீனாவால் பிரச்சனை வருது, இந்த வீட்டுக்கு வந்த 2வது மருமக மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, உண்மையை சொல்லியிருக்காங்க. மீனாவை பற்றி பேசின உடனே உனக்கு தான் எப்பயும் கோவம் வருமே, ஆனால் இதுதான் உண்மை. மீனாவை இப்போவே அவங்க அம்மா வீட்டுக்கு நான் அனுப்ப தான் போகிறேன்னு சொல்ல, அம்மா வேணும்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, மீனா என் மனைவி, மீனா இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குது, மீனா இங்கே தான் இருப்பா, மீனா எந்த தப்பும் செய்யலை, மீனா மேலே எந்த தப்பும் இல்லை, மீனா எந்த பிரச்சனையும் செய்யலை, பொறுப்பான மருமகளா மீனா எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறானா? நீங்கள் தான் மீனாவை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு சொன்னாங்களே, அதனால இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? அப்பா இப்போ சந்தோஷமாக இருக்காரு, நிம்மதியாக அவருடைய வேலையை பார்க்குறாருன்னா அதுக்கு காரணம் மீனா தான். சரியான நேரத்துக்கு அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்து பொறுப்பான மருமகளாக இருக்கிறாளே, என்னைக்காவது நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்துருக்குறீங்களாமா அப்படின்னு கேட்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், முத்து ஆமாம் சிந்தாமணி தான் இவங்களை அனுப்புனாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்பா ஏற்கனவே மனோஜோட கடைக்கு தான் இவங்க போயிருக்காங்க, ரோகிணியை பாராட்டி பேசி ரோகிணி தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்கன்னு மனோஜ்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்கப்பா. உடனே மனோஜும் பதில் பேசாமல் இவங்களை அனுப்பிட்டாங்களாம், கோவப்பட்டிருக்கான். இல்லையான்னு கேளுங்க, இப்படி நடந்துதான்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா இவங்க என் கடைக்கு கூட வந்தாங்க, ரோகிணியை பற்றி தான் பேசுனாங்க, உடனே நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் இங்கேருந்து கிளம்புங்கன்னு அனுப்பிட்டேன்ப்பா, அப்புறம் மறுபடியும் இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே மீனாவை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, மீனா நீ பொறுமையா இரு, உண்மையை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவங்க இங்கேருந்து கிளம்புனாங்கல்ல, அங்கே போன உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணாங்க, சிந்தாமணிக்கிட்டே இவங்க பேசுகிற எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே சிந்தாமணி தான்ப்பா மீனாவால் தான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை வருதுன்னு இவங்களை பொய் சொல்ல வச்சது, சிந்தாமணியால் தான்ப்பா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இங்கே மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், மனோஜ் சரியாக பிஸ்னஸ் செய்யணும்னா இங்கே 2வது மருமக மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இவங்க மீனாவோட பேரை சரியாக சொல்லும்போதே நான் சந்தேகப்பட்டேன், யாரோ சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்கன்னு. ஆனால் அம்மா தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க இப்படி பேசுனதுக்கெல்லாம் காரணமே அந்த சிந்தாமணி தானே. இவங்க சிந்தாமணிக்கிட்ட ஃபோனில் பேசினப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் விஜயா வீட்டில் வந்து பேசிட்டேன் மேடம், அவங்களும் நான் கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, உங்களை பார்க்க தான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் கேட்டுட்டேன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிடணும்னு பார்த்தாங்க. ஆனால் நான் தான் அவங்க ஃபோனை வாங்கிட்டேன். இப்போ பாருங்கப்பா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே கேளுங்க, எல்லாருக்கும் உண்மை தெரிய வேண்டாமா? என் மனைவி மீனா மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் அம்மா தேவையில்லாமல் மீனாவை திட்டுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் தப்பு தானப்பா, இப்போ பாருங்க அப்படின்னு அங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவோட ஃபோனில் இருந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. அங்கே அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சிந்தாமணி, என்ன என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்லை, ஆமாம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் சொன்ன மாதிரியே விஜயா வீட்டில் தெளிவாக மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது,
ஆமாம் மேடம் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க. என்ன அவ்வளோ சந்தோஷமாக பேசுனீங்க, நிறையா பணம் கிடச்சிருக்கு, விஜயாவும் நான் சொன்னதை நம்பிட்டாங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்கன்னு சந்தோஷமாக பேசுனீங்க, இப்போ என்ன ரொம்ப அமைதியாக பேசுகிறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சிந்தாமணி. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா, யார் சொல்லி இந்த அம்மா வந்தாங்களோ அந்த சிந்தாமணி தான்ப்பா திட்டம் போட்டு மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு இவங்களை அனுப்பி பொய் சொல்ல வச்சுருக்காங்க. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி இந்த அம்மாவை பாராட்டி பெருமையாக பேசி கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா. இதில் யார் என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கப்பா. என்னம்மா, உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தால் எங்ககிட்ட கொடுக்க வேண்டியது தானே? இவங்க சொன்னது எல்லாமே பொய் தானே? இவங்களுக்கு எதுக்குமா அவ்வளோ பணம் கொடுக்கணும்? அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலையும், என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு வந்து இங்கே பொய் சொன்னதுக்கு இப்போவே போலீஸை வர வச்சா உங்கள் நிலமை என்ன ஆகும்? சிந்தாமணி உடனே உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்களா? அவங்களுக்காக உங்களை பொய் சொல்ல வச்சுருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? இப்படி எந்த தப்பும் செய்யாமல் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற மீனா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேச உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? நீங்கள் சிந்தாமணிக்கு உதவி செய்யணும் தானே வந்தீங்க முத்து. இப்போவே மீனாவுக்காக நம்ம போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லுவோம். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லும்போது, சார் நான் தான் பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன்ல சார், இனி கண்டிப்பாக சிந்தாமணிக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். அவங்க உதவி கேட்டாலும் நான் வந்து கண்டிப்பாக அவங்க பேச்சை கேட்க மாட்டேன், உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். விஜயா மேடம், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு வந்து தான் இப்படிலாம் பேசினேன். என்னை மன்னிச்சிடுங்க. மீனா இந்த வீட்டில் நல்ல மருமக. அது மட்டும் இல்லை, மீனாவால் பிஸ்னஸில் எனக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படிலாம் என்னை பொய் சொல்ல வச்சாங்க. சிந்தாமணியும் எனக்கு பணம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு நானும் வேறு வழி இல்லாமல் வந்து பொய் சொல்லிட்டேன். மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. உங்கள் வீட்டு மருமக மீனாவால் தான் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கூப்பிட்டு வந்த ரோகிணி தான் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. அதனால தான் மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு சிந்தாமணி ரோகிணியை பற்றியே என்கிட்ட சொன்னாங்க. ஏன், மனோஜோட கடைக்கு நான் போனதுக்கு கூட காரணம் ரோகிணி தான் பணம் கொடுத்து மனோஜ்கிட்ட என்னை பற்றி நீங்கள் பேசணும், மறுபடியும் நீங்கள் ரோகிணியை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு என்னை பேச வச்சதும் ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்காரு மனோஜ். சிந்தாமணி இங்கே நம்ம வீட்டுக்கு இவங்களை அனுப்பியிருக்காங்க, அப்புறம் ரோகிணியும் இப்படிலாம் பேச வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லி, அப்போ சிந்தாமணி எங்கள் அம்மா விஜயாவுக்கு மட்டும் இல்லை ரோகிணிக்கும் உதவி செய்கிறாங்களான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு மனோஜ். இங்கே சிந்தாமணி மட்டும் இல்லாமல் விஜயாவும் எல்லார் முன்னாடியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே அந்த அம்மா முத்துக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு, இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் முத்து தம்பி, மீனாவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, மீனாவோட வாழ்க்கை இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னை மன்னிச்சிடுங்க மீனா, என்னை மன்னிச்சிடுமா, இந்த குடும்பத்தை நீதாம்மா நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா என்னென்ன பேசுனீங்க, மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே மீனா தானே சொன்னீங்க, அது எப்படிமா உங்களால் சொல்ல முடியுது? இந்த வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்த ரோகிணியால் தானம்மா பிரச்சனை வந்தது, இது வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்குமா இவங்களெல்லாம் வர சொல்கிறது, அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி பணம் கொடுக்கறது, அப்புறம் மீனாவை வந்து கேள்வி கேட்கணும், ஏமா இப்படி பேசுகிறீங்க, அப்போ மீனாவும் நானும் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அந்த சிந்தாமணி கிட்ட பேசாத, அவங்க உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்க வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன், பார்வதி கூட இப்போ உங்ககிட்ட சரியாக பேசுறதில்ல, சிந்தாமணி சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும்னு நம்பி இவங்கள வர வச்ச, அவங்க நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க, மீனா நல்ல மருமகன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், உன்னை விட என்னை மீனா தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, இல்லைனா இப்படி நான் வேலைக்கெலாம் போக முடியுமா மறுபடியும்? ஆனால் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீயும் சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு தானே இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க. நீ தான் விஜய் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்ல போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் நீ உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்வியா? இதெல்லாம் சரியே கிடையாது. நீ சிந்தாமணி கிட்ட சொல்லிடு, சிந்தாமணியை நாங்கள் யாரும் சும்மா விட மாட்டோன்னு இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்க இப்படிலாம் பேச வைப்பாங்கன்னு தெரியாது, அங்கே வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவும் உண்மையை சொல்கிறாங்கன்னு நினச்சேன், அதனால தான் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மீனா கிட்ட நானும் ரொம்ப கோபமாக பேசினேன், எப்படியாவது மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது, நீங்களும் இப்படி என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை என்னைக்கும் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க போகிறதில்ல, மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல, இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக இருக்கணும்னு தான் நான் பொறுப்பாக இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்,
ஆனாலும் ஏன் அத்தை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறீங்க? சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு தானே, இப்படிலாம் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? இல்லை இந்த அம்மாவை நீங்களும் தானே இப்படி பேச வச்சுருப்பீங்கன்னு கேட்க, இல்லை இல்லை அப்படிலாம் நான் எதுவுமே பேச வைக்கல. அப்படி பேச வச்சுருந்தா நான் எதுக்கு பணம் கொடுக்க போகிறேன்? இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நானே நம்பிட்டேன். அதான் உன் மேலே தப்பு இல்லைன்னு முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டால, உண்மையை நிரூபிச்சிட்டால. நீ என்ன கேள்வி கேட்குற? கிச்சனில் இருக்க வேலையை பாருன்னு சொல்ல. போதும் அத்தை, உங்களுக்கு சமைச்சு கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, உங்கள் பேச்சை கேட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பையன் மனோஜோட வாழ்க்கைக்காக எப்போ நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்களோ அப்போவே நானும் முடிவெடுத்துட்டேன். உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கக்கூடாது, நீங்கள் சொல்கிற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. என் வீட்டுக்காரர் முத்து இந்த வீட்டில் இருக்காரு, அதனால் நானும் இங்கே இருக்கேன். என் வீட்டுக்காரர் முத்துவுக்காக மட்டும்தான் சமைச்சு கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே அதை சமைச்சு உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன பேச்சு பேசுனீங்க? அவங்க சொன்ன உடனே என் மருமக அப்படி கிடையாதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? இல்லையே. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி என் அம்மா வீட்டுக்கு தானே என்னை போக சொன்னீங்க. அப்புறம் நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும்? போதும், எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. பூஜை ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்ன உடனே கடைக்கு கூட போகாமல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் பையன் மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா சீக்கிரமே சம்பாதிச்சு நானும் புது வீடு வாங்கிட்டு நான் அந்த புது வீட்டுக்கே கிளம்பிடுறேன். இந்த வீட்டில் இருந்தால் தானே இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து, சிந்தாமணியை இப்படியே சும்மா விடக்கூடாது. மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்க இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டாங்க. எல்லாரும் நம்பணுன்றதுக்காக இங்கே அம்மாவை பொய் சொல்ல வச்சு, பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சு என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு ரொம்ப கோவமாக முத்து கிளம்பி போகிறாரு. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு கண்டிப்பாக விஜயா மேடம் மீனாவை சும்மா விட மாட்டாங்க. கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு மீனாவை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் என்ன, மீனா பிஸ்னஸ் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி அழுதுகிட்டே இருப்பா. அப்புறம் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறதும் இல்லை, இங்கே பூக்கடையே பார்த்துக்க போகிறதும் இல்லை. நான் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இங்கே நான் அனுப்பின அந்த அம்மா வந்த உடனே அவங்க கேட்டதை விட விஜயா மாதிரி நானும் நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க அங்கே முத்து நிற்கிறாரு. முத்துவை பார்த்த சிந்தாமணி பேரதிர்ச்சியோட எதுக்கு இந்த முத்து இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன முத்து, ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டோம், அப்புறம் உங்களை பார்க்க தானே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செஞ்சேன், என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்கும்போது, நீங்கள் தானே பூஜை செய்கிறதுக்கு ஒரு அம்மாவை அனுப்புனீங்கன்னு கேட்க, இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க, இப்போவே விஜயா மேடமுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்ல, யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு இப்போவே போலீஸை வர வைக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்ல, என்ன முத்து என்னென்னவோ பேசுகிறீங்க, நான் என்ன பிரச்சனை செஞ்சேன்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்கு பூஜை செய்கிறதுக்காக ஒரு அம்மாவை அனுப்புனீங்கல்ல, அவங்க உங்களை பற்றின எல்லா உண்மையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் அவங்கள பொய் சொல்ல வச்சுருக்கீங்க. மீனா இந்த வீட்டில் இருந்தால் மனோஜோட வாழ்க்கையில் தான் பிரச்சனை வரும்னு, என் அப்பாவோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும்னு அவங்கள பொய் சொல்கிறதுக்காக நிறைய பணம் கொடுத்து அனுப்புனீங்கல்ல, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்க முடியும். ஏன்னா அந்த அம்மா உண்மையை சொல்லும்போது அவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு என் ஃபோனில் தெளிவாக ஆதாரமாக இருக்குது. வேணும்னா பார்க்குறீங்களா? எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. அந்த அம்மா என்னை பார்க்க வருவாங்கன்னு நினச்சேன், இப்போ வரைக்கும் வரல. அப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு கிளம்பிட்டாங்க போல். அதான் முத்து இங்கே பேசிகிட்டு இருக்கான். எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறது? மன்னிப்பு கேட்டுடலாமா, இல்லை போலீஸை வர வச்சா என் நிலமை என்ன ஆகுறது? ஏன் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படிலாம் பேச வச்சேன். மற்றபடி அந்த மீனா நல்லபடியாக பிஸ்னஸ் செய்கிறத நான் தான் பார்க்குறேனே. மீனாவுக்குன்னு நிறைய வருமானம் வருது. இப்படி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சி மீனா முன்னேறவே கூடாதுன்றதுக்காக தான் நானும் விஜயா நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணேன். ஆனால் முத்து உண்மையை கண்டுபிடிச்சி என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு இப்படி என் வீட்டுக்கே பேசிகிட்டு இருக்கானே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, நான் எதுக்கு மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும், நான் என்னுடைய வேலையை தான் பார்க்குறேன், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது, போதும் போதும், நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்போவே போலீஸை வர வைக்கிறேன்னு சொல்ல, வேண்டாம் முத்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், மீனா மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படிலாம் செஞ்சேன். இங்கே விஜயாவுக்கும் மீனாவை பிடிக்காது. மீனா உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு என்கிட்ட பேசினது உங்கள் அம்மா விஜயா தான். அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணேன். அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சது நான் தான். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா விஜயா தான். என்னை மன்னிச்சிரு முத்து, இனி உங்கள் வழியில் வரமாட்டேன், தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு முத்து அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி.
பார்த்தீங்களா? இப்ப உண்மையெல்லாம் தெளிவா சொல்றீங்க. இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான். உண்மைய பேசவே மாட்டீங்க. அசிங்கமா இல்ல? இப்படி மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு, இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. பிசினஸ்ல உங்களுக்கு பிரச்சனைனா, மீனா கிட்ட பேச வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு, மீனா என் மனைவி. மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும். மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டா சும்மா விடுவேனா? அப்படின்னு அங்க வந்த முத்து ரொம்ப கோவமா, இங்க மீனாவுக்காக சிந்தாமணிய பளார் பளார்ன்னு வெளுத்துவாங்க. இங்க மீனா கிட்ட, முத்துக்கிட்டயும் வேற வழி இல்லாம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி, இங்க முத்து இப்படி பேசினதால வேற வழி இல்லாம தான் நான் மன்னிப்பு கேட்டு நிக்கிறேன் அப்படின்னு மீனா முத்து மேல ரொம்ப கோவமா இருக்காங்க சிந்தாமணி. இங்க வீட்ல இருக்க விஜயாவ இங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. இந்த சிந்தாமணியால இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சு. சிந்தாமணி அ இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டாங்களே! இனி மீனாவும், முத்துவும் ஏன் வீட்ல தான் இருப்பாங்க போல அப்படின்னு உண்மைய கண்டுபிடிச்ச முத்து மேல கோவமா இருக்காங்க விஜயா. ஆனா முத்து மீனாவுக்காக உண்மைய கண்டுபிடிச்சு, மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் பார்த்துட்டு, மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க.